हे गाइस, वेलकम बैक टू आवर चैनल। तो हम आ गए मार्शल के बिल्कुल एक और नए पार्ट के साथ। और यार ये मूवी बहुत ही जबरदस्त चल रही है। वही, और हम लोगों को पता नहीं था इसमें डबल रोल है। पता चला कि डबल रोल है। वही तो बाकी देखते कि अब क्या होगा। दो पर्सनालिटी, एक बहुत ज्यादा सिंपल तो दूसरे गलत के खिलाफ बोलने वाले, ऐसी इनकी पर्सनालिटी है। बाकी यार अब देखते हैं कि जब जो डॉक्टर है, जो मारन है, उनको तो पता नहीं है कि बेसिकली क्या है। मतलब डॉक्टर मारन को नहीं पता कि वो उनका भी एक हॉर्न जैसा दिखने वाला है, लेकिन उसको पता है म्यूजिशियन को। हाँ, पूरा लेकिन फायदा भी उठाता है कहीं ना जो कहीं। मजिशियन है उसको पता है, हाँ। पर्सनालिटी भी सेम होल्ड करके चल रहा है कि हाँ मैं डॉक्टर भी हूँ और वही म्यूजिशियन भी हूँ। वही बाकी देखते हैं कि अगला पार्ट कैसे होता है। तो फिर आप भी देखिए, हम भी देखते हैं। लेट्स स्टार्ट। காவல்துறையின் பிடியில் இருந்து தப்பிச் சென்ற வெற்றியை பிடிக்க காவல்துறை ஆணையர் ரத்னவேல் தலைமையில் 4 தனிப்படை குழுக்கள் ये அமைக்கப்பட்டுள்ளன. देख रही है, इसको आ போலீஸ் रहा है விசாரணையின் गुस्सा। பொழுது எடுக்கப்பட்ட வெற்றியின் வீடியோ காட்சிகள் தற்பொழுது போலீசாரால் வெளியிடப்பட்டுள்ளன. वो गायब हो गया। शायद मजिशियन आया इसके घर। वापस गुम। इसको गुस्सा आ रहा है। இப்போ என்ன வேணும் உனக்கு? இது வரைக்கும் என் லைஃப்ல நான் யாருக்கும் எந்த தப்பும் பண்ணதில்லை. பட் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஃபீல் கில்ட்டி. நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன்ற தாட்டை உனக்கு கொடுத்துட்டேன்னு தோணுச்சு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போலான்றதுக்காக தான். यार ये तो सही में तकड़ा ही நீ मजिशियन என்னை है। போலீஸ்ட்ட போட்டு கொடுக்கணும்னு நினைச்சிருந்தனா பாரிஸ்லயே நீ என்னை போட்டு கொடுத்துருக்கலாம். அந்த 15 நாள் நீ என்னையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியும். எனக்கு இன்னும் 15 நிமிஷம் மட்டும் டைம் கொடு. நான் ஏன் இதெல்லாம் பண்ணேன்னு உனக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் நீ யாருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணு. इसको बता रहा है ये हुआ है। ये सपोर्ट करेगी क्या इसका? रोने लगता है बेचारे। இந்த கிளீனிங் ப்ராசஸ்ல கடைசியா ஒரே ஒருத்தனை மட்டும் தூக்க வேண்டியது இருக்கு. அவனை மட்டும் தூக்கிட்டா கரெக்டான இந்த மொத்த சிஸ்டமும் கிளியர் ஆயிடும். நிறைய நல்ல மாற்றங்கள் வரும். இந்த इसने முயற்சியில अपने आप को एज अ मजिशियन इंट्रोड्यूस करवाया कि ऐसा डॉक्टर। வராமலும் इसने போகலாம். अपने आप को एज अ डॉक्टर इंट्रोड्यूस करवाया। போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட நான் இது வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லணும்னு தோணுச்சு. லவ் யூ. यार बहुत स्वीट। लास्ट टाइम इसने प्रपोज किया था। வணக்கம் டாக்டர். வணக்கம். அக்கா, டாக்டர் மாறன், அப்செட்லாம் போயிடுச்சா? சார் மூட்ல இருக்கீங்களா? இந்த எக்ஸஸ் அழகு எங்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ये इससे ஒரு प्यार ரோஸ் करता है, उससे குடிக்க प्यार நேரா வந்துட்டு करता है। கம் த சூன்யா, ஐ அம் த ஹோம் அலோன். ஏய் கமிங் டார்லிங் திரும்ப கூப்பிடுறேன். ஓகே. அக்கா காலேஜ் பஸ் மிஸ் பண்ணிட்டோம். எக்ஸாம்க்கு டைம் ஆயிடுச்சு. போற வழியில கொஞ்சம் டிராப் பண்றீங்க அக்கா ப்ளீஸ் கா ப்ளீஸ். Okay, come. भाई ऐसे कौन लिख என்ன लेता है? எகனாமிக்ஸ் கா. ஐயோ, வாட் அ ஃபாஸ்ட் கேர்ள். ओ यार वो कोई वही होगा। हाँ Hi, Marun. पता था। I'm Daniel Arakiraj, Chairman, University Group of Hospitals. வெற்றி மாறன். இல்ல, நான் வெறும் மாறன். அப்ப வெற்றிங்க. அதுதான் ஆல்ரெடி போலீஸ்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எனக்கு அவனை பத்தி எதுவுமே தெரியாது. சரளா, உங்க அம்மா इतना सिंपल है। सोचो इतना महिला बड़ा को कोई डॉक्टर है पता कि ये बाहर உங்க जा गर्लफ्रेंड चुका है। वही मतलब बीच में बहुत बैठ- योर गर्लफ्रेंड तारा, उसको இட்ஸ் a normal situation for a normal person, और but कितनी என்ன மாதிரி ஒரு simple பர்சனாலிட்டி life வந்ததுக்கு அப்புறம் होता है। definitely Right. it's a serious situation மாறன். 1 2 3 Boom. ओ भाई Your mom மாறன். Pick up. ஏப்பா யாரோ ओ यार सब उसमें है। எங்க இருக்கு? इसकी माँ को भी कर दिया है, इसकी गर्लफ्रेंड को भी। Wait. और बहुत 3 2 1 Boom. और ये बहुत सिंपल அம்மாவோட बंदा है। attitude இல்ல கேர்ள்ஃப்ரெண்டோட வீடியோ பாரு. तारा ओ यार ओ ये लड़कियों को देखो जरा। என்ன பண்ண போற? इकोनॉमिक्स का पीपी 30 ये। வயசுல எல்லாருக்கும் ஒரு அதே கன்ஃபியூஷன்ஸ் தான்ல. அம்மாவா கேர்ள் ஃப்ரெண்டா? ஏய் ஏய் ஏய், என்ன உங்களை காப்பாத்த போறியா? நீ என்ன சூப்பர்மேனா இல்ல ஸ்பைடர்மேனா? யூ ஆர் ஜஸ்ட் a family man, மிஸ்டர் மாறன். அவங்கள காப்பாத்தனா இந்த நிமிஷம் என்னால ये तो மட்டும் बेचारा बहुत selfish है, बहुत। वही வெயிட்.
அங்க 2 உசுறு டேஞ்சர்ல இருக்கு மாறன். இப்போ நீ கோவப்பட்டாலோ நான் கோவப்பட்டாலோ நஷ்டம் உனக்கு தான். இது என்னது? ரேடியோ லாட்டரி தானே? இதுக்குள்ள சர்ஜிக்கல் நைஃபை விட்டு 5 மினிட்ஸ்ல உன் கேர்ள் कितना बदतमीज है ये, ठीक घटिया आपने। வேணாம். எனக்கு வேணும், வெற்றி வேணும். विक्ट्री विक्ट्री और को नट से दूसरा पाओ। इसका वो चाहिए, इसको भी पता है வர विक्ट्री வரைக்கும் कौन है। முன்னாடி. எனிவே இன்னைக்கு உங்க அம்மா கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் பத்திரமா வந்துருவாங்க. இன்னைக்கு வந்துருவாங்க, பட் நாளைக்கு अब क्या करेगा? மா, கண்ணு நான் உனக்கு ஒரே புள்ள தானே? ஆமா கண்ணு. அப்பாவுக்கு என்றா சொன்ன நீயே உங்க அப்பனையே நீ சந்தேகப்படுறியா? ओ भाई ஸ்ரீராமச்சந்திரரா, நான் சத்தியமா சொல்றேன், அந்த செராக்ஸுக்கு உங்க அப்பனுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சரிம்மா சரிம்மா. மாறன் காம் டவுன். அன்னைக்கு நடந்ததை தெளிவா ஒரு வாட்டி நரேட் பண்ண. ஏதாச்சும் க்ளூ கிடைக்கான்னு பார்க்கலாம். என் ஞாபகத்தில் இருக்கிறது ஒரே ஒரு முகம்தான். அது என்னுடைய முகம். ஆனா அது எனக்கு எதிரில் இருந்துச்சு. इसको नहीं पता ये அவன் कौन है। அடிச்சு போட்டு இன்னொருத்தனை தூக்கிட்டு போனான். அந்த முகம் மட்டும் யாருன்னு எனக்கு वो आया है शायद। என்னண்ணா வெளியே நல்ல மழையா? நல்ல மனப்பா, கிளினிக்க புட்டியாச்சு, இந்தாப்பா சாவி. ये इसका बड़ा भी दादा दोस्त मामा है, के रुकी, फोन चार्ज कर ले। दोनों का दोस्त है ये। என்னப்பா? டயர்டா இருக்கீங்களா? ரெஸ்ட் எடுங்க. ஆமாப்பா, வரட்டா. इसको पे शक जा रहा है इसको थोड़ा सा। हाँ என்னப்பா? इस पे शक जा रहा है। अभी इसके पीछे पीछे जाएगा मजिशियन के घर। भाई साहब आई थिंक इनके फादर வந்துட்டாங்களா? எத்தனவே குனிஞ்சு வாங்க, நீங்க உசரமான ஆளு. बिना साइड நாங்க வருவோம்னு தெரிஞ்ச வித்தக்காரருக்கு நாங்க ஏன் வந்திருக்கிறோம்னு தெரிஞ்சிருக்கணுமே. ம், ओ भाई ம். खतरनाक है ये बंदा। இந்தியால மொத்தம் 3 பேர். ஸ்டீஃபன், அவன் உயிரோட இல்ல, சந்தன், செத்து போயிட்டான். சலீம் கோஷ். நான் தான். That is me. அப்போ இந்தியால உயிரோடு இருக்கிற ஒரே ஒரு கிராண்ட் விசார்ட். 2 பேர், ஒன்னு நான், என் மகன் विक्ट्री ओ इसका बेटा है। உலகத்திலேயே மிகப்பெரிய வித்தைக்காரன். माइंड ब्लोइंग मैजिशियन द विक्ट्री। வெற்றி சார் இப்ப எங்க இருக்காரு? ஏன் லேட்டு? பாப்பா, அட போப்பா. உன்ட ஹெல்ப்பராவும் அவன்ட கம்பவுண்டராவும் வேலை செய்யறது மூளையை மிக்சியில போட்ட மாதிரியே இருக்கு. இங்க பாருப்பா வெற்றி, இங்க பாரு. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு மாறங்கிட்ட போய் நீயும் நினைச்சு வெற்றின்னு கூப்பிட போற, அன்னைக்கு நம்ம 2 பேருக்கு சிலாக்கி டும்முதான். சரிண்ணா கோவப்படாத. வான ओह शिट, विक्ट्री ने को मारा इसने, मारन ने। மாறா மாறா, வேண்டாப்பா. अब इसको बताएंगे सारी கூட இருந்துகிட்டே உடல குத்துறா. நானா சரி வா. உயிர் யாரடி? நீ பண்ண கொலைக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. சிரிக்காத. உன்னை போட்டு தள்ளு நினைக்கிறவங்களா? ஏன் குடும்பத்தை துரத்திட்டு சில் நண்பா. शिट ओ यार आराम से। சொல்றா. மாறா மாறா, வேணாப்பா வேணாம். என்னடா நொன்ன? யாராடி? அவன் யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால முதல்ல நீ யார் தெரிஞ்சுக்க. अब बोल रहा है ये। अब इसकी स्टोरी पता लगेगी हमें। पंजाब को क्यों दिखाया गया है? शायद पंजाब से होगा विक्ट्री। किसी पिंड का कोई पिंड का शूरवीर है कोई जो रणवीर ना
9 महीने की गर्भवती और मर्दों के बीच बेधड़क चली आ रही है। तुम्हें डर नहीं लगता? किस पे बाजी खेलनी है, बड़े भाई पे या छोटे पे? पति, मेरा पति, वाह। वाला पति। किस गांव से है तेरा पति? तमिलनाडु, तमिलनाडु, मद्रासी मद्रासी। मद्रासी नहीं, मदुरावासी, मद्रावासी वीरम पोरंद ऊर। ये तेरा तमिल वाला कुश्ती में क्या कर लेगा? तमिल है? अभी देखो ना। हाँ? तो अब रणवीर को चुनौती देने के लिए என் புருஷன் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல அடங்காத ஒரே காளை பாடிவாசல் தெரிஞ்சது वाह पंजाबी दलपति विक्ट्री विक्ट्री मारन वो भाई इसका पति विक्ट्री मारन नहीं इसका फादर है। हाँ वही वही मैं बोली इसका नाम रखिए विक्ट्री। அக்கா அண்ணன் களத்துல இறங்குதுன்னு எனக்கு சொல்லவே இல்லையே. स्मार्ट वो என்னடா அக்கா அண்ணன் வாத்தியார் மாதிரி 3 அடி வாங்கின பிறகு தான் திருப்பி அடிக்கேன். மூணு அடிக்கு அப்புறம் திரும்பி அடிப்பாரு என்ன? இப்ப அவன் 4 அடி அடிச்சிட்டான். உங்க அண்ணன் குஸ்தியில मार weak. लड़ भाई लड़ அண்ணன் மேக்ஸ்ல தான் வீக். சரியா எண்ணி இருக்காது. அண்ணே 4 அடி ஆகி போச்சுனே. நம்ம யார் அவங்களுக்கு காட்டுனே? 3 தானடா. 4ண்ணே. ये भी गया। बैंड बजा देगा इसकी। ओ हो भाई साहब क्या बात है विक्ट्री। अरे क्या पटक रहा है ये लोगों को। विक्ट्री मारन ये ड्रीवर हो गया शायद इसका बच्चा या किक मारी कुछ तो। ओ यार अब इसका बच्चा यहाँ की हिम्मत कर रहा है। हाँ तू खेल में हूँ ना यार इधर से खेल हो रहा है। अरे वाह यार वाह यार बहुत ही कमाल का सीन था यार ये। मतलब कि सोचो उसके पापा एक तरफ कुश्ती लड़ रहे इधर से बच्चा हो रहा है तो यार बहुत ही कमाल का सीन था। और आज से और पहले हमें हर पार्ट में कुछ नया देखने को मिल रहा है, कुछ कुछ इंट्रोड्यूस हो रहा है। हाँ हर चीज न्यू इंट्रोड्यूस हो रही है और अब हमें पता लगेगा कि विक्ट्री किसका बेटा है एक्चुअल में। और यार और बहुत बड़ा मजिशियन तो है ही। और देखते हैं कि जो मारन है डॉक्टर मारन वो उसको एक्सेप्ट करेगा विक्ट्री को कि नहीं करेगा, वो अगले पार्ट में पता लगेगा। तो वैसे ही था हमारा रिएक्शन। आप लोगों को कैसा लगा प्लीज कमेंट करके जरूर बताइएगा। बाकी हम नेक्स्ट पार्ट के साथ हम दूसरी वीडियो में मिलते हैं आपसे। वही तो फिर आप लाइक करिए शेयर करिए कमेंट करिए। बाय।